விருதுநகர் மாவட்ட மண்ணின் மீதன் காளையின் அன்பு வணக்கம். என்னடா ரொம்ப நாள் ஆகிப்போச்சு வீடியோ போட்டு ஆளைய காணோம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஸோ சின்ன சின்ன வேலைகள் அதனால் பண்ண முடியாமல் போச்சு. இனிமேல் நம்ம வந்து கண்டினியூஸாக ரெகுலராக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்குல்ல ஒரு சர்ப்ரைஸ். நியூ இயர் வேறு வரப்போகுது. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு கிஃப்ட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொடுக்கலாம். ஏதாவது ஒரு நல்ல நாட்டினை வளர்க்குறதுக்கு ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றக்காண்டி ஒரு சின்ன ஒரு இதுதான் மோட்டிவேஷனுக்காண்டி பண்ணுறோம். இன்னைக்கு டேட்டில் இருந்து, அதாவது நான் இன்னைக்கு வீடியோ ரிலீஸ் பண்ணுற டேட்டில் இருந்து நம்ம வந்து வர்ற நியூ இயர், அதாவது ஜனவரி 1, 2024 வரைக்கும், நியூ இயர் வரைக்கும், அதாவது புக் பண்ணுற கோம்பை அண்ட் மண்டை 2 ப்ரீட்லையுமே வச்சுக்கிறோம். நான் இன்னைக்கு வீடியோ இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறேன்னா இன்னையிலேருந்து ஜனவரி 1 வரைக்கும் ஆண்குட்டி வாங்குகிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பெண் குட்டி வந்து இலவசமாக கொடுக்கப்படும். ஒரு ஆண்குட்டியோட விலை 10,000 ரூபாய் தான். சரிங்களா? ஒரு ஆண்குட்டி விலை 10,000 ரூபாய். அது கூட நீங்கள் ஃபீமேல் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ ஒரு குட்டி வாங்கினா ஃபீமேல் குட்டி கண்டிப்பாக ஃப்ரீ. ஏன்னா நீ திடீர்னு இப்படி ஒரு ஆஃபரை போட்டுக்கிட்டு இருக்க ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நிறையா பேர் வந்து மேல் வாங்குறது ஃபீமேல் மேல் வந்து யாருமே வந்து நாட்டம் காட்ட மாட்டாங்க. அப்புறம் எப்படி நாய் டெவலப் ஆகும்? நான் உண்மையை சொல்கிறாந்தா 5,000 ரூபாய்க்கு குட்டி விற்க ஆரம்பிச்சு இன்றைக்கி 10,000 ரூபா வரைக்கும் விலை ஏறுறதுக்கு காரணம் நீங்கள் தான். ஏன்னா யாருமே ஃபீமேல் வாங்க மாட்டீங்களா? அப்புறம் நான் என்னங்க பண்ணுறது? ஃபீமேல் வாங்கி வளர்த்தா தான் நீங்கள் வந்து டெவலப் பண்ண முடியும், நிறையா குட்டிகள் பெருகும், நிறையா வாங்க முடியும். ஸோ வந்து ஆனால் ஃபீமேல் யாருமே விரும்புறது எல்லாம் மேல் குட்டியாக ஆண்குட்டின்னு வாங்கினீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? ஸோ விலைய ஏற்றத்தான் முடியும். ஏன்னா ஃபீமேல் நான் தான் வச்சுருக்க முடியும், வேறு வழியே இல்லை. அப்போ ஃபீமேல் நான் தான் வளர்க்கணும், என் சர்க்கிளில் தான் கொடுத்து வளர்க்கணும். அப்போ நாய் என்கிட்ட தான் இருக்கும். அப்போ நான் சொல்கிறதான் விலை, விருப்பம் இருந்தால் வாங்குங்க. அதே நேரத்தில் இன்றைக்கி மண்டை நாயின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் என்னென்னமோ சொல்லி விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றிலாம் நான் வந்து பேசினாலே வந்து டைம் வேஸ்ட். இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு சுத்த வேஸ்ட்டு. மண்டைன்னு சொல்லி தெருநாய்களை கொடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு நம்மக்கிட்ட குட்டி வாங்குறவங்களுக்கு இப்போ இந்த புலிசாரல் ஃபீமேல் வந்து இப்போ சினையாக இருக்குது. கரெக்டாக இன்னும் ஒரு 1 வீக்கில் குட்டி போட்டுரும். இதோ எந்த நாயில் மேட்டிங் வச்சேன் அப்படின்ற வீடியோவும் இருக்குது. இதோட அம்மா அப்பா வந்து எந்த நாயில் மேட்டிங் வச்சேன் அப்படிங்கிற வீடியோவும் இருக்குது. அதோட அம்மா அப்பா எதுக்கு பிறந்தது அப்படிங்கிற 3 தலைமுறையோட மேட்டிங் ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு இருக்குது. இது குட்டி போட்டாலும் இதோ டீட்டெயில்ஸ். அப்போ 3 தலைமுறைக்கான ரெக்கார்டு வச்சு நான் வந்து குட்டி விற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்படி விற்கிறவங்கள்ட்ட நீங்கள் குட்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியாகவும் இருக்கும், மண்டை இனத்தை டெவலப் பண்ண மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் 5க்கும் 10க்கும் இன்றைக்கி 2,000க்கு தராங்க, 3,000 தராங்க, 5,000 ரூபாய்க்கு தராங்க, தருவாங்க, வாங்கிக்கலாம். யார் வேணாம்னு சொன்னால் தெருலுக்கு குட்டி எடுத்து கொடுக்குறதுக்கு அவனுக்கு என்ன 3,000 4,000 5,000 என்ன இதா? ஸோ அழகாக விற்கத்தான் செய்வாங்க, வாங்கத்தான் செய்வாங்க. நல்ல குவாலிட்டியாக வாங்கினா வாங்க. நான் ஒரு சேலஞ்சு தரேன். தமிழ்நாட்டில் காளை, இந்த விருதுநகர் மாவட்டத்தோட சேர்ந்த காளை மண்டை அப்படிங்கிற ஒரு பிராண்டு வந்து என்கிட்ட இருக்குது. மண்டைனா என்கிட்ட தான் இருக்குது. நான் ஓப்பன் சேலஞ்சு தரேன். சரிங்களா? இன்றைக்கி வந்து குவாலிட்டியாக பெட்டராக கொடுக்குற ஒரே ஆள் நான் தான். நான் ஓப்பனாகவே சொல்லிடுவேன், சார் நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு 10,000 ரூபா வேணும், அவ்வளோதான். விருப்பம் இருந்தால் வாங்க, இல்லாட்டி உங்களுக்கு எங்கே தோது இருக்கோ வாங்கிக்கோங்க. குவாலிட்டி வைஸ் வந்து நீங்கள் சாக்ரிஃபைடே ஆகணும். வால் எப்படி இருக்குது, தலை எப்படி இருக்குது, அந்த ஒரு சாக்ரிஃபைஸ்லாம் உங்களுக்கு தேவையில்லை. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 குவாலிட்டி தான். இப்போ குட்டி கொடுக்குற எல்லாமே நம்பர் 1 குவாலிட்டி. முன்னாடினாலும் வந்ததெல்லாம் போட்டதெல்லாம் தூக்கி தூக்கி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போலாம் அது மாதிரி இதேவே கிடையாது. நல்ல குட்டியாக போட்டால் மட்டும்தான் இப்போ சேல்ஸ் ஆடே நம்ம போடுறது. ஸோ அந்த லெவலில் வந்து நம்ம இறங்கியாச்சு. ஏன்னா நாய் இனத்தை பெருக்கணும்னா பணத்தை மட்டும் பார்க்க முடியாது. இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் தான் நாய் இனத்தையும் பெருக்க முடியும். ஆமாம், நான் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து நாய் இனத்தை பெருக்கணும், நல்லா இது பண்ணணும், ஃப்ரீயாலாம் நிறையா கொடுத்து பார்த்தேன். அவங்க நம்ம மக்களை பற்றி தெரியுமே, நீ என்ன சொல்லு, நாங்கள் எதுவுமே வாங்கிக்கிற மாட்டோம், நாங்கள் பண்ணுறதான் பண்ணுவோம் அப்படின்னா அவ்வளோதான். நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு தேவை பணம், ரைட், ஓகே. இன்றைக்கி மக்களோட வந்து மென்டாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நம்மகிட்ட பணம் இருந்தால் போதும், நம்ம எப்போ வேணாலும் நல்ல குவாலிட்டியாக குட்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு. அப்போ அந்த மென்டாலிட்டிக்கு ஏற்றப்ப நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த ஆஃபர் வந்து முழுக்க முழுக்க நாய் இனத்தை பெருக்குன்றக்காண்டி நான் போடுற ஒரு ஆஃபர். ஸோ வந்து கோம்பை அண்ட் மண்டை இந்த 2 ப்ரீடில் வர்ற ஜனவரி 1 வரைக்கும் நம்மக்கிட்ட புக் பண்ணுறவங்களும் சரி, வாங்குறவங்களும் சரி வாங்கினாங்கன்னா ஒரு மேல் வாங்கினா ஒரு ஃபீமேல் வந்து ஃப்ரீயாக கொடுக்கப்படும். ஒரு மேலோட விலை 10,000 ரூபா. ஸோ விருப்பம் இருக்குங்க, கீழே என்னோட நம்பர் இருக்குது. புக் பண்ணாலும் சரி, வாங்கினாலும் சரி. மேக்ஸிமம் வாங்குறவங்களுக்கு தான் கொடுக்க முடியும், புக் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஏன்னா நான் இப்போ புக் பண்ணுறேன் 6 மாதம் கழிச்சு எடுத்துக்கோங்க அப்படிம்பாங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது. இந்த பீரியடுக்குள்ளே நான் இன்றைக்கி புக் பண்ணுறேன் சார், 4 கழிச்சு எடுத்துக்கிறேன் ஓகேனா ஓகே, அதை பற்றி பிரச்சனை. 6 மாதம் 5 மாதம் செய்ய முடியாது. ஸோ வேண்டுறவங்க கீழே என்னோட நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். வேறு எந்த டீட்டெயில் மண்டையை பற்றி எப்போ டீட்டெயிலும் சரி எப்போனாலும் கூப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு லேட் நைட்டில் கூப்பிடாதீங்க, அதே மாதிரி ஏர்லி மார்னிங்லையும் கூப்பிடாதீங்க, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஸோ ஒன்று 6 மணி 5 மணிக்கெலாம் கூப்பிட ஆரம்பிச்சுறாங்க, இல்லை நைட் 2 மணி 3 மணிக்கெலாம் கூப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி டைம் மட்டும் வேணாம், மற்றபடி நீங்கள் எப்போனாலும் கூப்பிடுங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ் உங்களுக்கே தெரியுமா, ஒர்க்கிங் ஹவர்ஸ் இல்லாமல் கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக இருப்போம், எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த டயத்தில் கூப்பிடுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கான நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதை நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்படினாலும் என்னோட ஆசை நம்ம 1 லேக் சப்ஸ்கிரைப் வாங்கி சில்வர் கார்டு வாங்கணுன்றது. ஏன் அப்படின்னா நம்ம நாட்டு நாய்களை பற்றி பேசி பேசியே ஒருத்தர் சில்வர் கார்டு வாங்கிட்டாண்டா அப்படின்ற ஒரு பெருமைக்காண்டி தான்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.